தளபதி விஜய் நடிச்ச கோட் படம் முதல் நாள்லயே 126 கோடியை வசூல் பண்ணிருக்கு. அடுத்தடுத்த நாள் சும்மா சொல்லவா வேணும், இனி வரப்போற நாட்கள் பட்டையை கிளப்ப போகுது அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் சொல்றாங்க. கோட் படத்துக்கான புக்கிங்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சென்னை, சேலம், மதுரை, திருச்சி, கோவை இங்க இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்களிடம் கேட்கும் போது அவங்க சொன்ன தகவல் உண்மையிலேயே பிரமிப்பூட்டக்கூடிய வகையில் இருக்கு. சோசியல் மீடியால கோட் படத்துக்கான ரிவ்யூ மிக்சட் ரிவ்யூஸா வந்துட்டு இருந்தாலும் ரியாலிட்டி அதுக்கு முற்றிலும் வேறா இருக்கு அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்றாங்க. அதிலும் சென்னையை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சென்னையில் இருக்கக்கூடிய மல்டிபிளெக்ஸ் எல்லாத்துலேயுமே கோட் படத்துக்கான புக்கிங் அப்படிங்கிறது 100% ஃபுல் ஆயிருச்சு. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நாளைக்கு சாட்டர்டே, சண்டே நைட் ஷோ வரைக்குமே எல்லா திரையரங்குகள்லையுமே கம்ப்ளீட்டா புக் ஆயிருக்கு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸா தான் புக் ஆயிருக்கு. காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சில திரையரங்கு உரிமையாளர்களிடம் பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவலும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா சோசியல் மீடியால சொல்றவங்க அதை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஆனா நீங்க ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்தே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின வரைக்கும் கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய குழந்தைகளை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் பெண்கள் அதிகமாக வராங்க. இது சாட்டர்டே சண்டேல டபுள் மடங்கா இருக்கும். முழுக்க முழுக்க இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு டைமா மாறும். ஃபேன்ஸ் எல்லாமே நேற்று கம்ப்ளீட்டா ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டாங்க. அடுத்து 2வது முறை 3வது முறை பார்க்குறவங்க தான் இந்த வீக்கெண்ட்ல வருவாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் மண்டே அன்னைக்கு பார்த்துக்கலாம், ஏன்னா இந்த 2 நாள் ஃபுல் ஆயிடுச்சு. சாட்டர்டே சண்டே கண்டிப்பா டிக்கெட் கிடைக்காது, மண்டே ஈவினிங்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மண்டேவும் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள மண்டே ஈவினிங் ஷோஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்றாங்க. அது சென்னையில தான் ரொம்ப பீக்ல இருக்கு. மண்டே அன்னைக்கு கூட ஈவினிங் ஷோஸ்ல இந்த ஒரு 4 மணிக்கு மேல 6 இல்லைன்னா ஒரு 7, 8 இல்லைன்னா நைட் ஷோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிடும். ஸோ மண்டேவே ஒரு படம் பெரிய அளவுக்கு பிக்கப் ஆகுது அப்படின்னு சொன்னா அடுத்த வீக்கெண்ட் வரைக்கும் இது பெரிய ரன் இருக்கும். அந்த வீக்கெண்ட்லயுமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போற பட்சத்துல லியோவோட ரெக்கார்டு மட்டும் இல்லாம இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லயே இதுதான் பெரிய வசூல் பண்ண படம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை கோட் திரைப்படம் படைப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு 30 வருஷமா விஜயனுடைய கெரியரை கவனிக்கக்கூடிய எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி படங்கள்லேயே வசூல் சாதனை அப்படின்னா அது விஜய்க்கு தான் பொருந்தும். வசூல் மன்னனா இருக்காரு. அதுவும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் எப்படியாவது இந்த படத்தை போய் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் மக்கள் கிட்ட இருக்கு. வழக்கமா சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ரேரா படத்துக்கு போவாங்க இல்லையா, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி அக்கேஷனாக தேட்டருக்கு போகிறவங்க கூட இந்த முறை விஜய் படத்தை பார்க்கறதுக்கு வராங்க. இன்னொன்று, படத்தில் பெரிய அளவுக்கான வயலன்ஸ் இல்லை ஆபாசமான காட்சிகள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால குழந்தைகளோட போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. மட்ட சாங் பெரிய ஹிட் அடிச்சது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திரையரங்குகள்லாம் எப்படி போகுது அப்படின்னு அங்கே விசாரிக்கும் போது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, புக் மை ஷோலையும் டிக்கெட் நியூலையும் போய் பாருங்க. அடுத்த 2 நாளைக்கான டிக்கெட் புக்கிங் எப்படி இருக்கு, சென்னையில பெரிய அளவுக்கு இருக்கு. ரூரல் ஏரியாஸ்லயோ அல்லது டயர் 2 சிட்டிஸ்லயோ போய் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த புக்கிங் அதிகமாயிட்டே தான் போதே தவிர எந்த இடத்துலையும் டிராப் ஆகல. மேபி இந்த மண்டேக்கு அப்புறமா டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த நேரத்தில் ஒரு டிராப் இருக்கலாம். ஏன்னா அது வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ஆடியன்ஸோட வருகை கம்மியா இருக்கும். அதே நேரத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே ஈவினிங்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இருப்பாங்க. அதனால டெஃபினட்டா இந்த படம் ஒரு பெரிய வசூலை பண்ணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை சொல்றாங்க. நான் கேட்டது காமனா எல்லாத்தையுமே கேட்டது என்னன்னா, சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் நெகட்டிவா வந்துட்டு இருக்கே, இந்த மாதிரி படத்தை சரியில்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கு, மியூசிக் அப்படி இருக்குங்கிற விமர்சனங்கள் இருக்கே, அது இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த எந்த வகையிலுமே அந்த இம்பாக்ட் இல்லை. எப்பவுமே இந்த ஸ்டார் நடிகர்களுக்கான அந்த அந்தஸ்து இருக்கு இல்லையா, ரஜினி, விஜய் இந்த மாதிரியான ஆக்டர்ஸுக்கு ரிவ்யூ என்ன வருதுன்றதெல்லாம் செகண்ட், பட் படத்தை ஒரு முறையாவது பார்த்துடணுன்றதுக்காகவே ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதனால இந்த படமும் அந்த வகையில பார்க்கும்போது முதல் நாள் வந்ததுக்கு அப்புறமா இந்த 2வது நாள்ல இருந்து வரப்போற ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, இப்போ இன்னைக்கு ஈவினிங் படம் பார்த்துட்டு போய் சொல்லுவாங்க, அது ஒரு மவுத் டாக் ஆகும். நாளைக்கு பார்க்குறவங்க இப்படி அந்த ஃபேமிலி சர்க்கிள்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிற அந்த வார்த்தை அடுத்தடுத்த நாட்கள்ல படத்துக்கான ஒரு பெரிய ஹைப்பை இன்னும் அதிகமாக்கும். அதனால இது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான மூவியா தான் இருக்க போது. பிளாக் பஸ்டர் தான் இது, 100% கேரண்டியா சொல்லலாம் அப்படிங்கிறத விநியோகிஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் தரப்புல சொல்றாங்க. நம்மளும் இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக புக் மை ஷோ, டிக்கெட் நியூ இதில் எல்லாமே பார்த்தோம். ஒவ்வொரு சிட்டியில நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது சென்னையா இருக்கட்டும், மதுரை, கோவை, அதுல என்ன மாதிரியான புக்கிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வீடியோல பாக்குறீங்க. இந்த அளவுக்கு ஒவ்வொரு சிட்டிலையுமே துல்லியமா எடுத்து பார்க்கும்போது கோட்டுக்கான ஓப்பனிங் டேவை விட இந்த 2வது நாள் 3வது நாள் தான் அந்த படத்துக்கு பெரிய அளவுக்கு பலம் சேர்க்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் நம்மளுடைய கேரளா டீம்கிட்ட கேட்கும் போது அங்கேயும் டே 1 அப்படிங்கிறது பெரிய அளவுக்கான வசூலை கொடுத்துருக்கு. இப்போ ஓவரால் கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் ஏஜிஎஸ் தரப்புல இருந்து அஃபிஷியலா வந்திருக்கு. ஆனா
கேரளாவை பொறுத்த வரைக்கும் விஜய் படங்கள்ல இதுக்கு முன்னாடி பண்ண வசூலை விட இது அதிகமா வந்திருக்கு. அதனுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படியும் இன்னைக்கோ அல்லது நாளை காலையிலயோ நமக்கு அபிஷியலா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ தமிழ்நாடுக்கு அடுத்தபடியா கேரளாலையும் கோட்டுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு. அவங்களுக்கும் இந்த வீக்கெண்ட் அப்படிங்கிறது ஹவுஸ்ஃபுல்லா தான் போக போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியா ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இது வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ நம்ம கேரளா தமிழ்நாடோட கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஆந்திரால வேற ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு ஹீரோவுடைய படம் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல இவ்வளவு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது சொல்றாங்க. அண்ட் கர்நாடகாலையும் ஒரு டீசென்டான ஓப்பனிங் இருக்கு. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை. நீங்க வந்து சில அந்த ஊர்ல படம் பார்த்தவங்க வீடியோஸே போட்டிருக்காங்க. பாப்புலரான யூடியூபர்ஸ் அங்க இருந்து நேரடியா ரிவ்யூ எடுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதுமே கூட நமக்கு இங்க வரக்கூடிய ஃபீட்பேக்ஸ் எதுவுமே அங்க வரல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் படம், வெங்கட் பிரபு படம் அப்படின்னா அதுல என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுதான் நாங்க எதிர்பார்த்து வந்து உட்கார்றோம். நாங்க வந்து ஸ்டோரி ஓரியன்டான படம்னா நம்ம வந்து பாலா படத்துக்கோ இல்லைன்னா மணிரத்னம் படமோ இல்ல மாரி செல்வராஜ் படத்துக்கோ போல அவங்களுடைய ஃபிளேவர் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன இதுல கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியும். அதை எதிர்பார்த்து தான் வந்தோம். 100% சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவர்சீஸ்லயுமே இந்த படத்துக்கான ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுது. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.